வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ தான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகிருக்கக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. தினேஷுடைய நடிப்பில் வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் கருப்பு பல்சர். அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய டைரக்டர் முரளி கிருஷ், படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் பாஸ்கர் ஆறுமுகம், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் இன்பராஜ் ராஜேந்திரன், படத்தினுடைய எடிட்டர் சசி தக்ஷா. அண்ட் படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அட்டகத்தி தினேஷ், கலையரசன், அவங்களோட சேர்ந்து மன்சூர் அலிகான், பிரபாஸ் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி, ஸோ ஒரு சாதி ரீதியான ஒரு பிரச்சனையினால ஒரு கணவன் மனைவியை வந்து கொள்றாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுடைய ஆவி பண்ணக்கூடிய விஷயம் என்னன்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ படத்தினுடைய ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு போட்டி மாதிரி வைக்கிறாங்க. மாடு அடக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு கருப்பு பல்சர் வந்து பரிசா தரப்படுதுன்ட்டு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்டகத்தி தினேஷும் அவங்களுடைய மனைவியும் வந்து இந்த போட்டியில், அதாவது அட்டகத்தி தினேஷ் வந்து கலந்துக்கிறாரு. மாடை வந்து அடக்கிடுறாரு. கருப்பு பல்சர் அவருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இல்லாமல் அவர்கிட்ட வந்து இல்லை, இது வந்து எப்படி நீ இந்த சாதிக்கார எப்படி மாடை வந்து தொடலாம், எப்படி நீ வந்து அடக்கலாம்னு சொல்லிட்டு கணவன் மனைவி 2 பேரையும் சாவடிச்சுட்டு அடக்குன மாடையும் வந்து கொன்னுடுறாங்க. பக்கத்தில் அந்த கருப்பு பல்சரும் இருக்குது. அண்ட் அதுக்கப்புறம் மன்சூர் அலிகான் சென்னைக்கு வராரு. அவர்கிட்ட வந்து இந்த கருப்பு பல்சரை கொடுத்து விட்டுறாங்க. சென்னைக்கு வந்ததுக்கப்புறமா இன்னொரு இங்கே அட்டகத்தி தினேஷ் வந்து இருக்கிறாரு டபுள் ஆக்ஷன் இதுவில். ஸோ அவர் வந்து இங்கே வேற ஒரு பிஸ்னஸ் வந்து தண்ணி பிஸ்னஸ் வந்து பண்ணிட்டு இருக்கிறாரு. ஸோ அவருடைய லவ்வரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு அவருக்கு ஒரு கருப்பு பல்சர் தேவைப்படுது. ஸோ அப்போ வந்து மன்சூர் அலிகான் கிட்டேருந்து அந்த பல்சரை வாங்குறாரு. வாங்கிட்டு போகும்போது அவருக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் அமானுஷமாக நடக்குது. இந்த அமானுஷமாக நடக்கிறது ஏன் நடக்குது, என்ன எதனால இந்த மாதிரிலாம் நடக்குது, அதுவும் தனியாக போகும்போது எந்த பிரச்சனையும் இல்லை, ஜோடியாக போகும்போது மட்டும்தான் இந்த மாதிரி பிரச்சனை வருது. அவருடைய நண்பரும் வந்து அதே போல் வாங்கிட்டு போகிறாரு. அவருக்கும் ஒரு சில பிரச்சனை வருது. கடைசியாக வந்து ஒரு போலீஸ் வந்து அவரை வண்டியை எடுத்துகிட்டு போகும்போது மடக்குறாங்க. அப்போ அவர்கிட்ட வந்து என்ன டாக்குமெண்ட் அதை கேட்கும்போது, இல்லை இது உன் பேர் கிடையாது, நீ மதுரை தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு சில விஷயங்கள் அவருக்கு தெரிய வருது. தெரிய வந்ததுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடந்தது அப்படின்றத தான் சொல்லியிருக்கக்கூடிய படமாக இந்த கருப்பு பல்சர் அமைஞ்சிருக்குது. ஸோ இந்த படத்தில் ஆஸ் யூஷுவல் அட்டகத்தி தினேஷோடைய பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட் அண்ட் ஹாரர் கலந்த ஒரு படமாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ அந்த ஹாரருக்கு தேவையான விஷயங்களையும் கரெக்டாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ரொம்பவே அவங்கவுங்களுக்கு கொடுத்துக்க வேலைகளை கரெக்டாக பார்த்துருக்குறாங்க. ஓவராலாக ஒரு டீசெண்டான ஒரு மூவியாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிப்பிக்கலான ஒரு கிராமத்து சப்ஜெக்டாக மதுரையும் காட்டுறாங்க. அதே சமயத்தில் இந்த பக்கம் வந்து கொஞ்சம் வெஸ்டர்னைஸ்டாக சென்னை பக்கமும் காட்டுறாங்க. ஸோ 2 விதமான தினேஷும் நம்மளால் வேரியேஷனில் பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து பெர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக மன்சூர் அலிகானாக இருக்கட்டும், கலையரசனுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும், அது இல்லாமல் வந்து இன்னொரு முக்கியமான வில்லன் ரோல் நடிச்சிருக்கூடிய பிரபா அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் படத்துக்கான ஒரு ஆடட் ப்ளஸ்ன்னு சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சினிமாட்டோகிராஃபர் அவருடைய வேலையை ரொம்ப கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. மியூசிக் டைரக்டர் நம்மளுடைய படத்துக்கு தேவையான விஷயங்களை கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த கருப்பு பல்சர் திரைப்படம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகிருக்கு. தியேட்டரில் போய் பாருங்கள்.